ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே நெய் எப்படி தயாரிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவேன். பசும்பால்லையும் பண்ணலாம், பேக்கெட் பால்லையும் பண்ணலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா எல்லோ கலரில் பால் ஆடை விழுகும். இதை அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு திருப்பி காய்ச்சினப்போ விழுகும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் தான் அதை ஸ்டோர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 15 to 20 டேஸ்க்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சிடணும். ஏன்னா ஃப்ரீசர்லேயே இருக்கிறனால ரொம்ப கட்டியாக இருக்கும், அந்த டைமில் செய்யக்கூடாது. இதோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பால் ஆடை, அதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நிறையா இருக்குன்றனால 2 டைம் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நல்லா ஐஸ் வாட்டர், நல்லா சில்லுன்னு இருக்க ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சுற்றி எடுத்தோன்னா வெண்ணெல்லாம் மேலே இந்த மாதிரி திரண்டு வந்து நின்றோம். அதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நான் இன்னும் மிச்சம் இருக்கிற செகண்ட் பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை நல்லா சில்லுன்னு இருக்க ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 டைம் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் அதில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு காய்ச்சுங்க, அப்போ தான் ரொம்ப கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மேலே அந்த ஒயிட் கலர் நுர மாதிரி வந்திருக்குல்ல, அது எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம நெய் காய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா நெய் உருக ஆரம்பிச்சிடுச்சு. கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் கீழே அடியில் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முருங்கை இலை, ஒரு 5 to 10 முருங்கை இலை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடும் முருங்கை இலை. அந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம நெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டோன்னா அந்த கீழே இருக்கிறதெல்லாமே கருக ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம நெய் வந்து கருகின ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இது நம்ம ஆறிடுச்சு, ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது இந்த இது வந்து எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது சாப்பாடில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முருங்கை இலையெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுறலாம், நல்லா செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லோயிஷ் கலரில் நல்லா மணலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடே ரொம்ப நல்லா வாசம் அடிக்கும் நெய் காய்ச்சறப்போ. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெளியே கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். எப்படியும் குழந்தைங்களுக்கு டெய்லி நெய் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.